வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 12ஆம் வகுப்பு அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் ஃபஸ்ட்டு கணக்கு 1.5ல் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை காசிய நீக்கல் முறையில் நீக்குக. காசிய நீக்கல் முறைனா ஒன்றுமே கிடையாது. நம்ம அணிக்கோவை எழுதுவோம். எழுதிட்டு என்ன செய்வோம், ஒரு கோடு போடுவோம். ஒரு கோடு போட்டு நம்ம என்ன செய்வோம், மாறிலி அதாவது ஈக்குவல் சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் உள்ளதை உட்காந்து நம்ம எழுதுவோம். அதே தான் இங்கே செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அணிக்கோவை எழுதுறதுக்கு முன்னாடி விரிவுபடுத்தப்பட்ட அணின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம ரெண்டு இது எழுதுகிறோம்ல, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதுவோம் இல்லையா. ஏ மாறி எழுதாமல் அந்த பக்கம் உள்ள மாறிலி எழுத போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன எழுத போகிறோம், நம்ம விரிவுபடுத்தப்பட்ட அணின்னு எழுத போகிறோம். விரிவுபடுத்தப்பட்ட அணி, விரிவுபடுத்தப்பட்ட அணி. ஓகேவா? சரி, இதில் ஃபஸ்ட்டு என்னது, ஏ இப்படி போட்டுக்கோ. ஓகேவா? சரி, ஏனா என்னது, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதான். ஃபஸ்ட் என்ன இருக்குது, 2 -2 +3. அடுத்து என்ன இருக்குது, 1 2 -1 3 -1 2. கோடு போட்டுக்கோ. கோடு போட்டு நம்ம மாறிலி எழுதுகிறோம். என்னது, 2 3 1. அதாவது பயிற்சி 1.2ல் நம்ம அணியின் தரம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே போல் தான் செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போ இப்படி செய்யும்போது ஃபஸ்ட்டு நிறையில் ஃபஸ்ட்டு உறுப்பு என்ன இருக்கணும், 1 இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு உள்ள நிறைக்கு பேர் 6. ஓகேவா? ரோங்கும்போது R1 R2 R3. இப்போ ரெண்டாவது நிறையில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு குரூப் 1 இருக்குது. நம்ம இடமாற்றம் செய்கிறோம். எப்படி இடமாற்றம் செய்யலாம், இது எப்படி இடமாற்றம் செய்யலாம், R1ஐயும் R2ஐயும் நம்ம இடமாற்றம் செஞ்சுருவோம். செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், R2 ஃபஸ்ட்டு நிறையில் வந்துடும். 1 இங்கே இடம் பத்தாதுன்னா கீழே செஞ்சுக்குவோம். ஓகேவா? இங்கே கீழேயே செய்வோம். நம்ம R2ஐயும் R1ஐயும் R2ஐயும் என்ன செய்கிறோம், நம்ம இடமாற்றம் செய்கிறோம். இடமாற்றம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், 1 2 -1. இந்த பக்கம் வரும்போது 3 ஆயிரும். ஓகேவா? 3. இங்கே என்ன வருது, அடுத்து 2 -2 3 2 3 -1 2 1. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம், நம்ம இங்கேயா 1 வந்துருச்சு. நம்ம என்ன எழுதணும், ஏறுபடி வடிவத்தில் நம்ம கொண்டு வரணும். இந்த இடம் என்ன இருக்கணும், இந்த இடம் 0வாக இருக்கணும், ஏறுபடி வடிவத்தில் இருக்கணும். அப்போனா ஃபஸ்ட்டு என்னது, R2ஐ இந்த இடத்துல 0 கொண்டு வரணும். என்ன செய்யணும், R2 = R2 - 2R1. இதால் பெருக்கணும்னா வந்துடும். R2ஐ ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோம், R2 = R2, ஏன்னா 2 அங்கே தான் இருக்குது, 2R1 போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை அப்படி எழுதிக்குவோம். 2 -1 3 எழுதிக்குவோம். அடுத்து இதுக்கு 0 கொண்டு வரோம். 0 2ல் 2 போச்சுன்னா 2 -2ல் -4னா என்னது, -6. அடுத்து 3 -× ப்ளஸ் ஆயிரும். 3ல் 2 போச்சுன்னா என்ன வரும், -1. 3 -× ப்ளஸ்ஸுங்கும்போது இங்கே என்ன வரும், 5 வருது. அடுத்து இங்கே 2 இருக்குது, அங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, -6 ஆயிடுது. 2 போச்சுன்னா -4. அடுத்து R3 அதே போல் இந்த பிளேஸில் 0 வரணும். R3 -3R1. இங்கே 3 இருக்கிறதுனால 3R1 போட்டுக்குவோம். 3ங்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். இங்கே என்ன வருது, R3 -1 -1 -6. அப்புறம் என்னது, -7. அடுத்து இங்கே 2, அங்கே -× ப்ளஸ் 3 ஆயிடுது. அப்புறம் இங்கே 5. இங்கே என்ன 1 இருக்குது, 1 அங்கே என்ன இருக்குது, -9. அப்புறம் என்ன வரும், -8.
இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்து 0 கொண்டு வரணும். இந்த இடத்துக்கு 0 கொண்டு வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல வந்து 6 7ன்றது தான் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. இங்கே -6 -7ன்னு இருக்கிறதுனால R2 R3ன்னு கொடுத்தோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், நம்மளுக்கு ஒரு 1 வந்துருமா? அப்போனா நம்ம செய்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். R2 R3 அப்படின்னா என்ன வருது, ஃபஸ்ட்டு இதையும் ஃபஸ்ட்டையும் ரெண்டாவது தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போனா வந்து 0, இங்கே வந்து 1 0, இங்கே இந்த இடத்துல 3 இருக்குது, அதை ஒன்றும் மாற்றம் இல்லை. இங்கே வந்து R2 R3 R3யில் என்ன இருக்குது, -8 ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்படின்னா வந்து இங்கே வந்து +4 மாறிடும். R3 எதுவுமே பண்ண வேண்டாம், அதை அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணும், அந்த 1ங்கிற ப்ளேஸில் வந்து நம்ம 0 கொண்டு வரணும். அப்படின்னா என்ன செய்யலாம், இங்கே வந்து என்ன இருக்குது, -7 இருக்குது, அங்கே 1 இருக்குது. அப்படின்னா இந்த -7 0வாக கொண்டு வரணும்னா என்ன செய்யணும், நம்ம R3 + 7 R2 எழுதலாமா? R3 + 7 R2. ஃபஸ்ட்டையும் செகண்டையும் எந்தவித மாற்றம் இல்லாமல் அப்படி எழுதிக்கோங்க. ஆமாம், இது மட்டும் நம்ம இது வந்து R2ங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே 0 வரும். இங்கே வந்து என்ன வரும், 7 -7 + 7, அப்போனா இங்கே 0 ஆயிடுது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன வருது நம்மளுக்கு, அடுத்தது வந்து 5 வரும். அடுத்து இங்கே வந்து என்னது 20 வந்துடுது. கோடு போட்டுக்குவோம். இப்போ இங்கே இது கரெக்டாக வந்துருச்சு, நம்மளுக்கு ஏறுபடி வடிவத்தில் கிடச்சிருச்சு. ஆனால் எத்தனை சமான சமன்பாடுகள் உள்ளன, 3 சமான சமன்பாடு, எல்லாத்துலேயுமே நம்பர்ஸ் இருக்குது. அப்போனா நம்ம வந்து இது என்ன மாறிகள் எடுத்திருக்கோம், XY Zன்னு எடுத்திருக்கோம். அப்போனா ஃபஸ்ட்டு இதை வந்து x + 2y - z = 3. நம்மளுக்கு வந்து 3 சமான சமன்பாடுகள் கிடச்சிருக்கு. 3 சமான சமன்பாடுகள்னால் என்னது, கீழ் உள்ள நிறை வந்து எதுவுமே 0வாக இல்லை, 3 அணிவரிசை வந்து எத்தனை தரம் வந்து 3 வந்துடுறதுனால நம்ம வந்து எழுதுகிறோம். அடுத்து என்ன இருக்குது, 1 எதனுடைய இது, y = 4. அடுத்து என்ன இருக்குது, z 5z, என்ன இருக்குது 5z 5z = 20. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு 5zலேருந்து z கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா z = 4. 20/5 எவ்வளவு, 4. ஓகேவா, இதை ஹைலைட் பண்ணிக்கோ. அடுத்து நம்மளுக்கு ஒய்யும் 4 கிடச்சிருச்சு, அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு தேவையானது என்னது, x வேணும். இதை வந்து சமன்பாட்டில் பிரதிடும். இதை முதல் சமன்பாடுன்னு போட்டுக்கோங்க. இந்த முதல் சமன்பாட்டில் பிரதிடும். இது வந்து என்னது, z = 4, y = 4ஐ 1வது சமன்பாட்டில் பிரதியிடு. x அப்படி வச்சுக்கோங்க. 2y 8 -4 = 3. 8ல் 4 போச்சுன்னா 4 அந்த பக்கம் போகும்போது -4 மாறிடும். அப்படின்னா என்ன ஆகுது, x = -1. புரியுதா மாணவர்களே? ரொம்ப எளிமையான கணக்கு. தேர்ஃபோர் எல்லாத்தையும் எழுதிருங்க. தேர்ஃபோர் x = -1, y = 4, z = 4. அவ்வளோதான், கணக்கு எளிமையாக முடிஞ்சிருச்சு.